பேரன்பு கொண்ட பெரியோர்களே, 10 வயதில் தன்னுடைய பெரியார் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு 93 வயதிலும் இந்த தமிழ் இனத்திற்காக, திராவிடர் இனத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கூட்டத்தில் ஒரு எழுச்சியை பார்க்க முடிகின்றது. நாம் நினைத்தபடி தேர்தல் நமக்காக வெற்றி அமையவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் துவண்டுவிடக்கூடாது. இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் கொள்கையில் நாம் தோல்வி அடையவில்லை. இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக நாம் தான் இருக்கிறோம் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் போல் இங்கே அன்புள்ள நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூறுவார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளினுடைய உற்சாகத்தை இங்கே பார்க்க முடிகின்றது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய திராவிடர் இயக்கத்திற்கு, குறிப்பாக திமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்திலும் அல்லது திமுக மீது ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றதோ, விமர்சனங்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு தாய் சிறுத்தை போல தன் குட்டியை எப்படி காப்பாற்றுமோ அப்படிதான் நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இருந்திருக்கின்றார். நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் 103 கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அறிவித்து அந்த கூட்டத்திற்கு ஒரு பெயர் வைத்தார். என்ன என்றால் திராவிடர் எழுச்சி நாள். அதுதான் முத்தமிழறிஞருடைய கலைஞரின் பிறந்த நாள் என்று சொன்னார். திராவிடர் எழுச்சி என்று சொன்னால் ஆரியர் வீழ்ச்சி என்பது பொருள். திராவிடர் எழுச்சி என்று சொன்னால் தமிழர்களின் எழுச்சி என்ற பொருள். இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் 19 தீர்மானங்கள் போடப்பட்டது. இதையெல்லாம் விளக்கி பேசுவதற்கு நேரமில்லை. அதில் ஒரு தீர்மானத்தை பற்றி நான் சொல்கின்றேன். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் நீண்ட காலம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த தீர்மானம்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் கல்வி வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு வழக்கறிஞர். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர். இங்கே வரக்கூடிய தலைமை நீதிபதிகள், குறிப்பாக ஏற்கனவே தலைமை நீதிபதியாக இருந்த திரு சாஹிப் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டு சொன்னார். நான் எத்தனையோ மாநிலத்தில் நீதிபதியாக இருந்திருக்கின்றேன், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் நீதிபதியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் சொன்னார். அதற்கு யார் காரணம்? 10 நாளில் வந்த ஆட்சி மாற்றம் காரணமா? தந்தை பெரியார் போட்ட தீர்மானம், பெண்கள் அனைத்து துறைகளிலும் 50% வர வேண்டும் என்று தந்தை பெரியார் போட்ட தீர்மானம்தான். அதை தன்னுடைய ஆட்சி காலகட்டத்திலே தலைவர் கலைஞர் அதை செய்து காட்டினார். அதனுடைய விளைவுதான் எந்த பெண்களை பார்த்து தீட்டு என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே பெண் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக வரும்போது, ஓ மை லார்ட், என் நீதி தேவதையே என்று பேச வைத்த பெருமை இந்த திராவிடர் இயக்கத்திற்கு உண்டு. 33% இடஒதுக்கீட்டை தருகிறோம் என்று பாஜக சொல்லி அதை டீலிமிட்டைசேஷன் என்ற அந்த முகமூடிக்குள் வைத்தார்கள். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவில் இந்த தேர்தல் மறுவரை சட்டமும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் சேர்த்து பாஜக கொண்டு வந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், ஆண்டவனே வந்தாலும் இந்த தேர்தல் மறுவரை சட்டத்தை யாரால் மாற்ற முடியாது என்று சொன்னார். அந்த ஆண்டவனுக்கும் மேலாக ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவரின் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்முடைய தளபதி அவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையே திருப்பி போட்டு அந்த சட்டத்தை நிறுத்தினார். ஆனால் அவர்கள் என்ன பொய் உரை சொன்னார்கள் என்றால், 33% இடஒதுக்கீடை தராமல் மறுப்பதற்காகத்தான் இவர்கள் செய்தார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்தியாவிற்கே தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பிலும் 30% இடஒதுக்கீடு, அதே போல பெண்களுக்கான உள்ளாட்சி துறைகளில் 50% இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய தமிழ் மண் என்று சொன்னால்,
அந்த 33% மேலாக பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அந்த தீர்மானத்தை நாம் இன்றைக்கு போட்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த 33% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடோடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அர்த்தம். எனவே இந்த தீர்மானம் நிச்சயமாக செயல் வடிவம் வரும் என்று சொல்லி, யாராலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். தேர்தல் தோல்வி நம்மை ஒருபோதும் பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தாது. கொள்கை உறுதியோடு செல்லுவோம். திராவிட இயக்கம் திக்கட்டும் பரவட்டும். வெல்க திராவிடம், வெல்க தந்தை பெரியார், வாழ்க தமிழினம். நன்றி, வணக்கம்.